ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மோஹா ஹெர்பல்ஸ் ப்ராடக்ட்ஸ் பற்றி. இவங்க ரீசன்ட் டைமில் தான் வந்தாங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹெர்பல் அண்ட் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். இவங்க என்னென்ன கேட்டகரிஸில் விடுறாங்கன்னா ஸ்கின் கேர், ஹேர் கேர், பாத் அண்ட் பாடி, இந்த கேட்டகரிஸ் எல்லாமே இவங்களோட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இவங்களோட வெப்சைட் பற்றி உங்களுக்கு பார்க்கணும், இல்லை இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இவங்களோட வெப்சைட் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ரிவ்யூ எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வின்டர் சீசன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெயில்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா நெயில் சுற்றி இருக்கிற ஸ்கின் ஆகட்டும், உங்களோட ஃபுட் ஆகட்டும், அதில் வந்து கிராக்ஸ் நிறையா வந்திருக்கும். இது நிறைய பேருக்கு எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. பிகாஸ் நம்ம அதை பெருசாக வந்து மைண்ட் பண்ணிக்க மாட்டோம். அதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் நமக்கு இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ மோஹா ஹெர்பல்ஸ்லேருந்து எனக்கு 3 ப்ராடக்ட் வந்திருந்தது. என்னென்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபுட் கேர் க்ரீம். ஸோ இதோட கிராம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் அண்ட் இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ். நான் சொன்ன மாதிரி இவங்க ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டைரக்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லா டைமும் பெடிக்யூர் பண்ணணும் அவசியம் இல்லை. மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் வந்து பெடிக்யூர் பண்ணால் போதும். இதில் என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட், ஆலோவேரா அண்ட் பெப்பர்மெண்ட். உங்களோட ஃபீட்டை வந்து ஸ்மூத்தாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதாவது கிராக்ஸ் இருந்தால் கூட இதை சீக்கிரமாக ஹீல் பண்ணிடும். நம்ம வந்து ஃபுட் கேர் க்ரீம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். தினத்துக்கு நீங்கள் வந்து பெடிக்யூர் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனால் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஸ்கின் அப்படியே ரஃப் ஆகும். அதை மட்டும் நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துடணும். இல்லைன்னா அது ஃபுல்லாமே கிராக்ஸ் ஆகிடும். பெஸ்ட்டு இதை டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து காலுக்கு யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, நான் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு இது லைட்டாக வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் நிறைய ஃப்ளாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த இடம் ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ பெஸ்ட்டு நைட்டில் தூங்கும்போது அப்ளை பண்ணிக்கோங்க. இன்பிட்வீன் எப்போயாவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்லிப்பர்ஸ் ஏதாவது போட்டுக்கோங்க காலில். இல்லை ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணாலே போதும். மார்னிங் ஃபுல்லாக உங்களுக்கு உங்கள் கால் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஹா ஹெர்பல் ஸ்க்ரப். ஸோ இந்த ஸ்க்ரப் நீங்கள் யூஸ்வலாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு ஃபேஸ்க்கு, ஹேண்டுக்கு அண்ட் ஃபுட்டுக்கு 3த்துக்குமே நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணால் போதும். ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர் பயங்கர க்ளோயாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதோட ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வால்நட், ஆரஞ்ச் பீல், நட்மக், ஆலிவ் அண்ட் ரோஸ். ஸோ இதெல்லாம் தான் இந்த விஷயத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட டைரக்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 155 ருபீஸ் தான். இந்த ஸ்க்ரப் அப்ளை பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி. ஸோ ஸ்க்ரப் போட்டதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்டாக இருக்குது. இது நீங்கள் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி கைக்கும் காலுக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு நெயில் கேர் க்ரீம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ். அண்ட் இதில் என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் அண்ட் ஃப்ளாக்ஸீட் ஆயில். ஸோ இது ரெண்டுத்தோட பெனிஃபிட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நெயில் க்ரீம் நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். யூஸ்வலாக அவங்களோட நெயில்ஸ், நீங்கள் நிறைய நெயில்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா டெய்லி வந்து அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இதில் டர்ட் எல்லாம் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கும். எப்போவுமே நைட்டு நீங்கள் இந்த நெயில் க்ரீம் வந்து அப்ளை பண்ணுங்கள். நான் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 3 டேஸாக நான் வந்து கால், கை ரெண்டுமே நெயில்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்பாகி சில பேருக்கு வெடிப்பு வந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்கின் வந்து பீல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா இது அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடும். பிகாஸ் 2 டேஸ் எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. அண்ட் கை பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் வேலை செஞ்சேன்னா ஓகே, வேலை செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்கள் கை வந்து ஒன்ஸ் நீங்கள் இந்த க்ரீம் அப்ளை பண்ணால் போதும், உங்களோட நெயில்ஸும் வந்துட்டு அதே மாதிரி உங்கள் ஃபிங்கர்ஸ் வந்து பயங்கர சாஃப்டாக இருக்கும். நல்லா மசாஜ் பண்ணுங்கள் போட்டுட்டு. அவங்களோட டைரக்ஷன்லேயே பார்த்துட்டிங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இப்போது நான்
உங்களுக்கு நெயில் க்ரீம் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டேன். அது அப்சர்வ் ஆகிறக்கு ஒரு 1லேருந்து 2 மினிட்ஸ் ஆகும். அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் உங்களோட நெயில்ஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் எதாவது தொட்டால் ரொம்ப ஸ்டிக்கியாக அப்படிலாம் இருக்காது. சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப நேரம் என்னடா ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருக்காது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் எப்படி இருந்ததுங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட் பற்றி நான் உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், வெப்சைட்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆஃபரில் போயிட்டுருக்கு, மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த வின்டர் சீசனில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you on my next video. Bye.